ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை பார்க்க தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை சாம்பார் எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பாலக்கீரை நான் ஒரு கட்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அது கையில் பிச்சலாம். அந்த பாலக்கீரை காம்பு மட்டும் எடுத்துட்டு இது மாதிரி கையில் பிச்சு வச்சுக்கோங்க. நல்லா கழுவி வச்சுக்கோங்க. சாம்பார் கூட்டுனா பாசிப்பருப்பு போட்டு போதும். சாம்பார்னால துவரம் பருப்பும் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கேன். வெங்காயம், துவரம்பருப்பு ஒரு கை போட்டிருக்கேன். அதே குலைக்கு பாசிப்பருப்பும் போடுறேன். நல்லா கழிக்கோங்க. தக்காளி 2 போட்டிருக்கேன். பூண்டு 2 பல்லு. வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயம். அப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த பாலக்கீரை இதையும் அதில் போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா கழுவிட்டு நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா கழுவினதை இதில் போட்டுக்கோங்க. வச்சு மஞ்சள் ஆட் பண்ணி வச்சு மூடி வச்சு விசில் ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. வெந்தோடனே எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கும் பாலக்கீரை. மற்ற கீரையோட இந்த கீரை டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாலக்கீரை நான் மிளகாத்தூளும் மல்லித்தூள் லைட்டாக நான் வறுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க, வாசமாக இருக்கும். லைட்டாக வறுத்துருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூளையும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாசமாக இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். போட்டு கிண்டி விடுங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதி வந்தோடனே உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். கொதிச்சோடனே பார்த்தீங்களா எப்படி கொதிச்சிருச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுந்தில் போட்டுக்கோங்க. ஜீரகம், வெங்காயம் பிடிச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஊற்றிடுங்க. இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம். தாளிப்பு ரொம்ப வாசமாக இருக்கும். இன்னும் கீரை டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். பாலக்கீரை டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சாப்பிடும்போது பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிட்டு நல்லதே சாப்பிடுங்க. சுவையான பாலக்கீரை சாம்பார் ரெடி. உங்களுக்கு இதில் கூட்டு வேணா துவரம்பருப்பு சேர்க்காம பாசிப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க.